நான் நிறைய லொடன்னு பேசுவேன். பகவத்கீதாவே எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஸோ அதனால பேசும்போது கொஞ்சம் நிறைய வார்த்தைகள் விட்டுட்டா மன்னிச்சிருங்க. ஆரம்பத்திலே நான் வந்துடுறேன். ஹரே கிருஷ்ணா. நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமினிதி நாமினே. நமோ ஆச்சாரிய பாதாய நிதாய கிருப பிரதாயினே கௌரகதாதாமதாய நகர கிராமதாரிணே. மூகம் கரோதி வாசாலம் பங்குலங்காய தேகிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யேஸ்வரம். ஹரி ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. ஸோ நான் எனக்கு டிரான்ஸ்லேஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நேரடியாகவே பேசலாம். ஆக்சுவலா நான் கிருஷ்ண உணர்வுக்கு 98 வந்தேன். 1998 என்னோட பிகினிங் ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அதுதான் என்னோட சிக்ஷா குரு இந்த மாதிரி கிளாஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பெல்லாம் அந்த சிஸ்டம் இருந்தது. முதல்ல குரு மந்திரத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மந்திரம் என்னன்னே எனக்கு தெரியாது. அவர் சொல்லி சொல்லி மனப்பாடம் ஆயிடுச்சு. குரு மகாராஜோட பிரணாம மந்திரம். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமினிதி நாமினே. நம ஆச்சாரிய பாதாய நிதாய் கிருப பிரதாயினி கௌரகதாதாமதாய நகர கிராமதாரிணி. இந்த அடுத்த அக்ஷரம் நம ஆச்சாரிய பாதாய, இதுல அந்த விளக்கம் என்னை எப்படியோ கவர்ந்துகிட்டே இருந்தது. யார் போய் நகர கிராமத்துல எல்லாம் பிரச்சாரம் பண்ண போறா? அந்த கருணையை யார் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறா? இந்த ஆகர்ஷணம் எனக்கு அந்த மந்திரத்து மேல இருந்ததுனால இது குருவோட பிரணாமம் அப்படிங்கிறது தெரியாமலே மனப்பாடம் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? 2004 ஷெல்டர் எடுக்க போறோம். அப்பதான் முதல்ல ஸ்ரீ குரு சரண ஆசிரியா அவர்கிட்ட போய் குருநாதர்கிட்ட போய் ஷெல்டருக்கு அப்ளை பண்ணேன். அப்போ எங்க கோவில் தலைவர் அதுக்கு முன்னாடி நான் குருமாராஜ் தர்ஷன் பண்ணியிருக்கேன். எங்க கோவில் தலைவர் அப்பதான் என்கிட்ட சொல்றாரு, இன்னையில இருந்து புதுசா ஒரு மந்திரத்தை நீ ஜபம் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு மண்டை காஞ்சிருச்சு. என்ன ஷெல்டர் கொடுக்க போறாருன்னு சொல்றோம், நீங்க போய் இப்போ போய் மந்திரத்தை சொல்லணும்னா நான் எப்போ மனப்பாடம் பண்றது, எப்போ சொல்றது அப்படின்னு. இப்போ அவர் சொன்னாரு, கவலைப்படாத, அவங்க சொல்லி கொடுப்பாங்க, அதை ரிப்பீட் பண்ணா போதும் அப்படின்னு. ஸோ பின்னாடி நின்று குருமராஜோட செக்ரட்டரி ஒருத்தர் இந்த பிரணாம் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. நான் அவர் முகத்தை எப்படி விரைக்க பாக்குறேன். இதுதான் நமக்கு தெரியும், இது என்ன புது மந்திரம்ன்றாங்க. எனக்கு அப்பதான் தெரியும் சன்னியாசிக்கு ஒரு பிரணாம மந்திரம் இருக்குங்கிறதே. அதுக்கு முன்னாடி பிரபுபாதருக்கு மட்டும்தான் பிரணாம மந்திரம் இருக்கு, இஸ்கான்ல வேற யாருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கற்பனையில இருந்திருக்கேன். முதல் தடவை அப்பதான் பிரணாம மந்திரத்தை கேட்கிறேன். கேட்ட உடனே தோணுச்சு, அப்பாடா இந்த நபர் தானே அந்த கௌரகதா தாமத்தை கொண்டுட்டு போய் பிரச்சாரம் பண்ண போறவரு அப்படின்னு. முழு சரணாகதம் குருநாதர்கிட்ட போனது. ஸோ குருநாதர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, ரொம்ப சிறப்பான தகுதி அது. நான் இஸ்கான்ல பார்த்த வரைய குருநாதருக்கு முன்னாடி திரு பக்தி விரஜேந்திரநந்தன் சுவாமி மகாராஜுக்கு நான் பணிவிடை செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் திரு லோகநாத் சுவாமி மகாராஜ் அவர்களுக்கு சேவை செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி பல்வேறு சேவைகளுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஆகர்ஷண சக்தி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த கூட்டத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி குரு மகாராஜ் கிட்ட தான் இருக்கும். இது ரீசெண்டா போன வருஷம் நடந்த ஒரு பாஸ்டே. நாங்க எல்லாரும் மலேசியாவுக்கு குரு மகாராஜ் கூட போனோம். ஓகேங்களா? அங்க குரு மகாராஜ் இங்கிலீஷ்ல கிளாஸ் கொடுக்குறாரு. ஒரு பக்கம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அங்க இருக்கிற ஒரு மாதாஜி பண்ணிட்டு இருக்காங்க. சீனால இருந்து நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 டிரான்ஸ்லேஷன் போயிட்டு இருக்கு. நிறைய பெங்காலி டிவோட்டிஸ் அங்க இருக்காங்க. ரொம்ப கம்மி, ஒரு என்ன சொல்றது, மிஞ்சி போனா ஒரு 25-30 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 2 பாஷையும் புரியாது. தமிழ் டிரான்ஸ்லேஷனும் புரியாது, சைனா சுத்தம். ஓகேங்களா? அவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கும் ஆள் இல்லை. குரு மகாராஜ் பேசிக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு பெங்காலி ஆரம்பிச்சுட்டாரு. அமி அக்கௌண்ட் பெங்காலாத்தே கதா போல்போ அப்படின்னு. அவங்க எல்லாருக்கும் அவ்வளவு குசி, எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த கூட்டத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் குவாலிட்டி குரு மகாராஜ்கிட்ட உண்டு. ஸோ அதுல நிறைய பேர் விழுந்தவங்க தான் உண்டு. இது குரு மகாராஜ் நல்லா இருக்கிறது. நான் ப்ரீ ஸ்ட்ரோக்கும் பேசுறேன், ஆஃப்டர் ஸ்ட்ரோக்கும் பேசுறேன். ஸோ குருநாதர் பங்களாதேஷ்க்கு பிரச்சாரத்துக்காக போறாரு. அங்க போய் எல்லா பக்தர்களையும், அண்ணா
நிஜமா அவர் பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாம் ரியலி வி cannot do it. அதை பத்தி ஒரு பக்தர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. பங்களாதேஷ்ல ஒரு சதுப்பு நிலம் இருக்கு. சதுப்பு நிலம்னா தெரியுயா? சதுப்பு நிலம்னா தெரியுமா? சகதிகள் முழுசா இருக்கும், தண்ணி கொஞ்சமா இருக்கும், அதுல மரம் செடி கொடி எல்லாம் வளர்ந்துருக்கும். அந்த தண்ணியில போட் எல்லாம் போகாது. அந்த சதுப்பு நிலத்துல போட் எல்லாம் ஓட்டிட்டு போக முடியாது. மேபி ஒரு 2 இன்ச்சுக்கு தண்ணி இருக்கும், முழங்கால் அளவுக்கு சகதி இருக்கும். ஓகேங்களா? ஒரு கிராமத்துக்கு பிரச்சாரம் போகணும்னா அந்த சதுப்பு நிலத்தை தாண்டி தான் அந்த கிராமத்துக்குள்ளார போகணும். தலைவர் தோத்தியை தூக்கி கட்டிக்கிட்டு அந்த சகதியில நடந்து போவாராம். 2.5 கிலோமீட்டர் அந்த சகதி. சரிங்களா? அப்படி போய் விதை போட்டுதான் இன்னைக்கு பங்களாதேஷ்ல இத்தனை பக்தர்களை உருவாக்கி இருக்கிறாரு. அங்க போய் பிரச்சாரம் பண்ணி எல்லாரையும் டிவோட்டியா மாத்திட்டாரு. ஆல்மோஸ்ட் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே டிவோட்டிஸ் ஆயிட்டாங்க. ஸோ குருமராஜ் திரும்பி பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மாயப்பூருக்கு வராரு. வந்துட்டு ஒரு 15 வருஷம் குருமராஜ் போகவே இல்லை. அப்ப அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு முஸ்லிம் முகமதிய நபரு அங்க இருக்கிற ஒரு பக்தர்கிட்ட கேட்காராம், எங்க உங்க சுவாமிஜி வரவே மாட்டாரு, அவரை தரிசனே பண்ண முடியல அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அந்த மாதிரி அவருக்கு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு, வீல் சேர் தான், இனிமே அவர் இந்த கிராமத்துக்குள்ளாரெல்லாம் வர முடியாதுன்னு. நீங்க எல்லாம் என்ன வெட்டியா இருக்கீங்க, பல்லக்கு போட்டு தூக்கிட்டு வாங்கப்பா. யார் சொல்றா? சோ இதுதான் அவரோட குவாலிட்டி. ஒரு இடத்துல கூட ஒருத்தரையும் விட மாட்டாரு. சோ எப்பெல்லாம் பக்தர்கள் மாயாப்பூருக்கு வர்றாங்களோ அவரோட சுயத்தை திங்க் பண்றதை விட மற்றவங்களோட நலனை திங்க் பண்றதுல குரு மகாராஜ் டாப் கிளாஸ். நான் அதை பர்டிகுலரா பிராக்டிக்கலா அனுபவிச்சிருக்கேன். குரு மகாராஜ் கூட பரிக்கிரமா நடக்கும். 2004 பரிக்கிரமா, சாரி 2006 பரிக்கிரமா. நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் மாயாப்பூர் பரிக்கிரமா வரேன். ஓகேங்களா? ஸோ பரிக்கிரமானா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் பா, சத்தியம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். ஏன்னா அங்க டென்ட்லயே தங்கணும், குரு மகாராஜ் எங்க கூட தங்குவாரு, அவர் கூட உட்காரலாம், சாப்பிடலாம். திடீர்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் வாயில இருந்து கீழே எடுத்து போடுவாரு, அதை எடுத்து சாப்பிடலாம். அந்த அந்த ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் பரிக்கிரமால வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ குரு மகாராஜ் நடந்து போவாரு, நாங்கெல்லாம் ஓடணும் பின்னாடி. ஏன்னா அவரு 6 அடி 9 அங்குலம். சரிங்களா? நம்ம எல்லாம் 4.5 4.45, அதிகபட்சம் போச்சுன்னா 5. சரிங்களா? அவரோட ஒரு கால் 3 அடிக்கு நகலும், நம்மளோட 1.5 அடிக்கு வைக்கிறதே கஷ்டமா இருக்கும். சோ அவர் நடப்பாரு, நம்ம பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்போம் குடு 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 குடுன்னு. பிரபு அனுபவிச்சிருக்காரு. சோ ஒரு டைம்ல போயிட்டு திடீர்னு போய் என்ன ஆயிடுச்சு, ஒரு இடத்துல நின்னுட்டாரு. நின்னா அங்க வயசான ஒரு மாதாஜி நடக்க முடியாம குச்சியை ஊனி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. குரு மகாராஜ் அந்த மாதாஜியை பார்த்ததும், நடக்க முடியலையா உங்களால அப்படின்னாரு. எப்படி குரு மகாராஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே பாக்குறேன்னு, அப்புறம் என்ன, பேசாம வண்டி ஏறி வாங்க அப்படின்னு. நீங்க நடக்கிறீங்க, நான் நடக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு குரு மகாராஜுக்கு முன்னாடி அந்த அம்மா பரிக்கிரமா பிளேஸ்க்கு போயிடுச்சு. சோ குரு மகாராஜை பார்த்த உடனே எனர்ஜி கிடைச்சு அந்த அம்மா ஓட ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்ப போய்கிட்டே இருக்கிறாரு. அந்த கௌரங்கா சேத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? அந்த மாயாப்பூருக்கு வந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் மாயாப்பூருக்குள்ளார வரணும். அந்த பிரிட்ஜ் ஏறி போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடத்துல குரு மகாராஜ் நின்னுட்டாரு. நின்னுட்டு அங்க எதையோ பார்த்துட்டு இருந்தாரு. நான் குடுகுடுன்னு ஓடி போய், நமக்கு அரகுறை இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ்ல அன்னைக்கு டாப் கிளாஸ் வேற, அங்க போய் நின்னுட்டேன். குரு மகாராஜ் பக்கத்துல நின்ன உடனே குரு மகாராஜ் அந்த ஒரு இடத்த காமிச்சாரு. காமிச்சிட்டு, இதுதான் குருக்ஷேத்திரம் தெரியுமா அப்படின்னு சொல்லி, பக்தி நித்யானந்த சுவாமின்னு சொல்லி, அப்ப நித்தாய் பிரகாஷ்னு பேரு, மகாராஜோட பேர் வந்து பக்தி நித்யானந்த சுவாமி. அவர் தான் பரிக்கிரமாவுக்கு இன்சார்ஜ். அவரை பார்த்து குரு மகாராஜ் சொன்னாரு, இதுதான் குருக்ஷேத்திரம் தெரியுமா அப்படின்னு. அவரு உடனே, குரு மகாராஜ் என்ன நீங்க போற இடமெல்லாம் இப்படி கையை காமிச்சு இதுதான் அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இருக்காது அப்படின்னு. போய் சைத்தன்ய மங்கல் எடுத்துட்டு வா, நான் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு. மங்கல் எடுத்துட்டு வந்து புக்கை பரட்டுறாரு குரு மகாராஜ். அவர் பேஜ் நம்பரை சொல்றாரு, இந்த பேஜ்ல இருக்கு பாரு அப்படின்னு. எடுத்து புரட்டி பார்த்தா, குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற பிளேஸ் நவதீப் தாமத்துல எப்படி இருக்கும்னா, அந்த மண்ணு சிவப்பு கலர்ல இருக்கும், அந்த இடம் எப்பவுமே ஹீட்டா இருக்கும் அப்படிங்கிறது சைத்தன்ய மங்கல்ல படிக்கிறாங்க. அந்த இடத்த தூரமா எட்டி பார்த்தா அது செங்கல் ஃபேக்டரி. செங்கல் ஃபேக்டரி எப்படி இருக்கும்? எப்பவுமே ஹீட்டா இருக்கும், அந்த மண்ணு சிவப்பா இருக்கும். அவர் உடனே அங்கேயே சாஷ்டாங்கமா விழுந்துட்டார், சுவாமி நீங்க பெரிய ஆளுதான், நம்ம அறிவுக்கு இதெல்லாம் எட்டாது அப்படின்னு. சோ சைத்தன்ய மகாபிரபுவோட முழு லீலைகளையும் கிரகிச்ச ஒரு நபர்னா அது குரு மகாராஜ். அவரால் மட்டும்தான் அந்த பிரகாசத்தை, ஏன்னா அவர் அங்கதான் பார்த்திருக்காருல்ல, நித்யானந்த பிரபுவோடவே பார்த்திருக்காரு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொன்னா வெளியில வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அப்படியே குரு மகாராஜ் வந்து பரிக்கிரமா முடிச்சுட்டு மறுநாள் காலையில ப்ரோக்ராமு. குரு மகாராஜ் லோட்டஸ் பில்டிங்ல ரூஃப் டாப்ல தங்குவார். அப்ப இன்னைக்கு இருக்கிற வசதி எல்லாம் கிடையாது, படிக்கட்டு ஏறி தான் போகணும். ஓகேங்களா? ஏறி போயிட்டு குரு மகாராஜ் காலையில மங்களாரத்திக்கு ராதமாதவ் தரிசனம் பண்ண வரமாட்டாரு. ஆனா டெய்லி நரசிம்ம ஆரத்தி அவர் தான் பண்ணுவார். மாயப்பூர்ல இருந்தாருன்னா கரெக்டா 4:50 கீழே இறங்குவாரு, 4:55 ஆல்டருக்குள்ளார ஓடிடுவார். நரசிம்மர் ஆல்டருக்குள்ளார அவர் எப்ப எந்திரிக்கிறாரு எப்ப தூங்குறாரு யாருக்குமே தெரியாது. ஆனா 4:55 அவர் ஆல்டருக்குள்ளார பார்க்கலாம். நரசிம்மர் சங்கு ஊதுன உடனே குரு மகாராஜ் தான் ஆரத்தி பண்ணுவார். ஆரத்தி முடிச்ச உடனே வெளியில வந்து பஞ்சதத்துவ எக்ஸ்டென்ஷன் ஹால் இருக்குல்ல, பஞ்சதத்துவ ஹால், அங்கதான் உட்கார்ந்து குரு மகாராஜ் ஜபம் பண்ணுவார். அவர் இப்படி உட்கார்றாரு அப்படின்னா இந்த ரவுண்டா தலகாணி இருக்கும்ல, அதை என்ன சொல்லுவாங்க, ரவுண்டா நீளமா இருக்கும். ஸோ அது வந்து இந்த சைட்ல 2 4, பின்னாடி வந்து ஒரு 3, அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும். ஸோ குரு மகாராஜ் இங்க உட்கார்ந்துருப்பார். பஞ்சதத்துவ பார்த்து சுத்தி நாங்க எல்லாரும் உட்கார்ந்து ஜபம் பண்ணுவோம். சரிங்களா? திடீர்னு அவருக்கு ஏதாவது தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி சாய ஆரம்பிப்பார். நாங்க பிடிச்சி பின்னாடியில இருந்து தள்ளி விடணும். அப்படி தள்ளி விடும்போது அது ஒரு அவருக்கு என்ஜாய்மெண்டா இருக்கும். விளையாடுவார் எங்கள்கிட்ட. 4 மாலை ஜபம் பண்ணி முடிச்ச உடனே அங்க இருந்து கிளம்பி ராதா மாதவுக்கும் பஞ்சதத்துவாவுக்கும் நடுவுல கிச்சன் இருக்கு. யாரெல்லாம் மாயப்பூர் வந்திருக்கீங்க? ஓ, அதிக பேர் வந்ததில்லை. ஓகே. ஸோ அந்த கிச்சனுக்கு நடுவுல ஒரு சின்னதா ஒரு கேட் போட்டு வழி இருக்கும். அந்த வழியா வெளியில கிளம்பிடுவார் குரு மகாராஜ். நேரா போவார் கோசாலைக்கு. இவர் வர்றது முன்னாடியே அங்க தெரிஞ்சிடும். சரிங்களா? ஏதாவது ஒரு பசு, அங்க இருக்கிற பசுல கரெக்டா இவர் போறதை பார்த்த உடனே சொர்றன்னு மூத்திரம் பெய்யும். சரிங்களா? அங்க இருக்கிற பக்தர்கள் சுட சுட அந்த மூத்திரத்தை பிடிச்சு வச்சிருவாங்க. ஏன்னா பசுவோட கோமியம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. குரு மகாராஜ் டெய்லி அதை குடிப்பார். அவர் குடிப்பாருன்னு தெரிஞ்சு டைமுக்கு பசுவும் அந்த கோமியத்தை விடும். ஸோ நேரா போன உடனே அதை டம்ளர்ல பிடிப்பாங்க. பக்கத்துல ஒரு லட்டு வச்சிருப்பாங்க. ஐயோ, என்ன மாதிரி லட்டு தெரியுங்களா அது? நானும் ஒரு நாள் வந்து போனாங்க, குரு மகாராஜ் கோமியம் கொடுத்தாங்க. அது நேரடி கண்ணுக்கு முன்னாடி பிடிக்கிறாங்க. அதை எடுத்து கடகடன்னு அந்த டம்ளர் முழுக்க குடிச்சாரு. குடிச்ச உடனே லட்டு தட்டை நீட்டினாங்க. 2 லட்டு எடுத்து வாயில போட்டுட்டாரு. அங்கிட்டு எங்கிட்டு திரும்பி பார்த்தேன், யாருமே கை நீட்டல. நான் கை நீட்டிட்டேன். குரு மகாராஜ் பிரசாதம் தானே, அதனால அந்த மாதாஜி ஒரு லட்டு எடுத்து என் கையில போட்டுட்டாங்க. நானும் ஏதோ சரி குரு மகாராஜ் மகாபிரசாதம் அவரு சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி எடுத்து வாயில போட்டுட்டா, வேப்பலையும் மஞ்சளையும் சேர்த்து அரைச்சு ஒரு உருண்டைய பண்ணி வச்சிருக்காங்க. அது அவர் உடம்பு நல்லதுக்காக. அதை தெரியாதனமா முழுங்கிட்டு, ஐயோ, அங்க இருந்து நடக்கிறதுக்குள்ளார இருமல் வருது, வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. அதை துப்பவும் முடியாது, ஏன்னா குருமாரா சாப்பிட்ட மகாபிரசாதமாச்சே. சரின்னு சொல்லி முழுங்கிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து சுத்தி உள்ளார போய் அங்க சுலோப் கிச்சன் ஒரு இடம் இருக்கு. அந்த கிச்சன்ல தான் டெய்லி காலையில குரு மகாராஜோட குரு பூஜை நடக்கும். ஸோ குரு மகாராஜ் போய் உட்கார்ந்தாரு. ஆரத்தி பிளேட் எல்லாம் வந்துச்சு. நல்லா சூப்பரா குரு பூஜை பாடிக்கிட்டு டிவோட்டிஸ் எல்லாம் குரு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க வந்து டெய்லி குரு மகாராஜ் மாயப்பூர்ல இருந்தாருன்னா அந்த சுலோப் கிச்சன்ல இருந்து சமோசாவும் ஜிலேபியும் கொடுப்பாரு. அவர் கையாலே எல்லாருக்கும் கொடுப்பாரு. குரு பூஜை நடந்துட்டே இருக்கும்போது அதுல முதல்ல என்ன பண்ணுவாருன்னா அதுல இருந்து ஒன்னு எடுத்து சாப்பிடுவாரு, அதுல போட்டுருவாரு. மறுபடியும் ஜிலேபி ஒன்னு எடுத்து சாப்பிடுவாரு, அதுல போட்டுருவாரு. ஏன்னா எல்லாத்தையும் பிரசாதமாக்கணும்ல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அன்னைக்குதான் நான் பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? எல்லாரையும் முட்டி மோதிட்டு ஆளா போய் நின்னுட்டேன். ஏன்னா அவர் சாப்பிட்டதும் அதை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ கீர்த்தன் வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீர்த்தனை நல்லா குதிச்சு ஆடிட்டு இருந்தேன். நான் ஆடுறதை இப்படியே அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். எங்கெல்லாம் நான் குதிக்கிறோனோ அங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. எல்லா பக்தர்களையும் தள்ளி விட்டுட்டு ஆளா போய் நின்னுட்டேன். நான் ஆரத்தி முடிஞ்சு அவர் ஒரு வாய் சாப்பிட்டு இப்படி போட்ட உடனே நான் கையில பிடிச்சிட்டேன். அதை பிடிச்சிட்டு நான் அங்கிட்டு போயிட்டு, மகாபிரசாதம் கிடைச்சிருச்சா, போதுண்டா, இனிமே லைஃப் சக்சஸ்ரா, வேற எதுவுமே வேண்டாம்னு சொல்லி குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். கீர்த்தனும் போடுது, குதிச்சு சுத்தி அங்கிட்டு இருந்து வந்துகிட்டே இருந்தேன். எல்லாம் முடிச்சு திரும்பி வரும்போது அடுத்து பெரிய தலைவர்கள் எல்லாம் போனாங்க பிரசாதம் வாங்க. அப்ப எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு டிவோட்டி வந்து என்ன உள்ளார பிடிச்சி இழுத்துட்டாரு, வா அப்படின்னு. நேரா உள்ளார போய் அந்த லைன்ல போயிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 600-700 பேருக்கு மேல பிரசாதம் வாங்கியிருக்காங்க அவர் கையால. ஓகேங்களா? நான் போறேன், இந்த கையை கீழே வச்சுட்டு செகண்ட் டைம் தானே அப்படிங்கிறாரு.
ஏன்னா அவர் என்ன நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு, நான் குதிக்கிறது எல்லாம் பார்த்துட்டு 2வது தடவை தானே அப்படின்னாரு. ஸோ குரு மகாராஜோட அலாவியான அந்த சந்தோஷத்துல பிரசாதத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போனோம். அன்னைக்கு முடிஞ்சிருச்சு சேவை. அதுக்கப்புறமா 2007 நான் வந்து ஹரிநாம தீட்சை வாங்குறதுக்கு ஆயத்தமானோம். ஸோ ராதாகிருஷ்ண கணைக்கு தெரியும் என்னோட தீட்சா கதையெல்லாம் எப்படி ஆச்சு. 2004 இருந்தே நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் குரு மகாராஜ் கிட்ட தீட்சை வாங்குறதுக்கு. சில பல அரசியல் காரணங்களால அங்க பக்கத்துல நெருங்க முடியல, ரொம்ப தூரமாகிக்கிட்டே இருந்தோம். ஸோ அதோட காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல. எனக்கு வந்து பக்தர்கள் மேல கோபம் தான் வந்துச்சு. என்னடா இது, நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வந்திருக்கோம், கோவில்ல இருக்கோம், பக்தர்களோட சேவை பண்றோம், இங்கேயும் வந்து அரசியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பக்தர்கள் மேல கோபம் தான் எனக்கு அதிகமா இருந்தது. ஸோ 2007 குரு மகாராஜ் சஃபாரி யாத்திரை வராங்க, வெள்ளக்கார பக்தர்கள் எல்லாம் கூட்டிட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ரீரங்கத்துல குரு மகாராஜ் 150 வெள்ளை யானைகளோட வந்து இறங்குற ஒரு ப்ரோக்ராம். அப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் 18-19 வயசு அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வந்து பொறுப்புகள் கொடுத்துருந்தாங்க. ஸ்ரீரங்கம் கோவில் வந்து ரொம்ப பெரிய கோவில் எல்லாம் கிடையாது. நாங்கள் மொத்தமே கோவிலில் ஒரு 5 டிவோட்டிஸ் தான். ஸோ நான் வந்து ஆல்ட்ரு, அப்புறம் ப்ரோக்ராம் ஹாலு, ஜெகநாத் டிடியை மூவ் பண்ணுற சேவை எனக்கு இருந்தது. நாளே வந்து குரு மகாராஜோட செக்ரட்டரி ரத்னாவலி மாதாஜி அப்படின்னு அவங்க பேரு. அந்த மாதாஜி என்ன பண்ணாங்கன்னா என்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா வெள்ளக்கார பக்தர்கள் எல்லாம் இந்த மாதிரி சஃபாரி வந்தாங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, கீர்த்தன் பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஏன்னா பப்ளிக் அட்ராக்ட் பண்றதுக்கு அவங்க நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸோ அந்த அம்மா என்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்ல என்ன எழுதி இருந்ததுன்னா 16 மைக்கு வேணும், ஸ்மோக் மிஷின் வேணும், ஸ்ட்ரோக் லைட் வேணும், அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னமோ பெரிய லிஸ்ட். அது இவ்வளோ பெரிய பேப்பரு. உக்காடுறதுக்கு ஜமக்காலம் வேணும், குஷன் வேணும், அது இதுன்னு என்னென்னமோ போட்டிருந்தாங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அது எல்லாம் இங்கிலீஷ்ல வேற எழுதி இருந்தது. நாங்க வந்துட்டு போய் அந்த மைக் அரேஞ்ச் பண்றவன்ட்ட கொடுத்துட்டு இதுல என்ன இருக்கோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அந்த ஆளு கடைசி வரையும் அரேஞ்ச் பண்ணவே இல்லைங்கிறது என்கிட்ட சொல்லவே இல்லை அவரும். சரிங்களா? இப்போ குரு மகாராஜ் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல சூர்யான்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அங்க குரு மகாராஜ் தங்கி இருக்காரு. குரு மகாராஜ் எங்க கோயில் தலைவர்கிட்ட சொல்லிட்டாரு, 4 மணிக்கு ரத யாத்திரை சொல்ற, என்னை 3 மணிக்கு வந்து எழுப்பி விட்டுடு அப்படின்னு. 3 நாளா நாங்க யாருமே தூங்கல. சரிங்களா? ஏன்னா இவங்க டிவோட்டிஸ் எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணணும், கெஸ்ட் ஹவுஸ் கொடுக்கணும், சாப்பாடு கொண்டுட்டு போகணும். இதனால எங்களுக்கு சரியான தூக்கமே இல்லை. ஸோ இவரும் அவர் வீட்டுக்காரமும் வீட்டுல போய் படுத்துட்டாங்க 3:30 மணிக்கு. கோவில்ல இருந்து 2:30 மணிக்கு கிளம்பி அவங்க 2 பேரும் போய் படுத்துட்டாங்க. படுத்துட்டு 4:45, 5, 6 ஆகுது, யாருமே போல குரு மகாராஜை எழுப்புறதுக்கு. கிட்டத்தட்டமா 7 வண்டி கார் வாடகைக்கு எடுத்திருக்கோம், வெள்ளக்கார டிவோட்டிஸ் எல்லாம் கொண்டு ரத்து ஸ்பாட்டுக்கு விடுறதுக்காக. கார் போயிட்டு வந்துட்டு இருக்கு, ஒரு கார் கூட கோயிலுக்கு வர மாட்டேங்குது ஜெகநாதரை கூட்டிட்டு போறதுக்காக. அங்க போலீஸ்காரன் போன் பண்ணி, என்னப்பா ரத யாத்திரை 3 மணிக்குன்னு சொன்னீங்க, மணி 5 ஆச்சு, இன்னும் ரத்து கிளம்புமா கிளம்பாதா? 3 கிலோமீட்டர் போட்ட ரோடு, தில்லைநகர் ஃபுல்லா சுத்துற மாதிரி இருந்த பிளான் எல்லாம் போலீஸ் கேன்சல் பண்ணி ஒரே ரோடு தான், நாச்சியார் கோயில்ல கலப்புறீங்க, நேரா போய் மண்டபத்துல இறக்குறீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டான் போலீஸ்காரன். இப்ப என்னடா பண்றது, ஜெகநாதரை எப்படா கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். வண்டி ஒண்ணுமே வரல. எந்த டிரைவருக்கு போன் பண்ணாலும், சாமி என்னால இப்ப வர முடியாது, நான் இவங்களை பிக்கப் பண்றேன், சாமி நான் அவங்கள விட போறேன், அது இதுன்னு எதையாவது சொல்லிட்டே இருக்காங்க. பாத்துக்கிட்டே இருந்தேன். சரி இது சரிப்பட்டு வராதுன்னு ஒரு லொக்கடா TVS 50 கோயில்ல இருந்தது, அந்த வண்டியில தூக்கி ஜெகநாதரை உட்கார வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமா போகணும்ல, அவங்க போலீஸ்காரங்க வேற என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்றேன், அப்பதான் தலைவர் வர்றாரு, தலைவரும் தலைவியும் வர்றாங்க. என்னப்பா அபராதம் பண்ணலையான்னு? சார் அங்க போகவே இல்லை, இங்க அபராதத்தை பத்தி பேசுறீங்க, குரு மகாராஜை போய் எழுப்புனீங்களா? ஐயோ மறந்தே போயிட்டேன்ப்பா அப்படின்னு 2 பேரும் ஓடுறாங்க குரு மகாராஜை எழுப்புறதுக்கு. தலைவர் அப்படியே தகன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 3:30 மணிக்கு வந்து எழுப்ப சொன்னவன் 6 மணிக்கு வர்ற அப்படின்னு. அங்க போய் குரு மகாராஜை பார்த்த உடனே சரியான திட்டு 2 பேருக்கும். என்ன இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க, ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல என்னை வந்து எழுப்புன்னு, ஏன் வந்து எழுப்பல அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சகட்டு மேனியா திட்டு. இது திட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கார்காரன் வந்துட்டான். சரி போலீஸ்ட நம்ம திட்டு வாங்குறத தப்பிக்கணும்னு சொல்லி பிரபுபாதரையும் ஜெகநாதரையும் உள்ளார ஏற்றி அனுப்பி விட்டுட்டான். அந்த கார் போய் ரத்து ஸ்பாட்டுக்கு போயிடுச்சு. கார் போய் நிக்குது, ரத்த காணோம், ரத்த பின்னாடி வச்சிருக்கிறாங்க.
எல்லா டிவோட்டிஸும் அங்க நிக்கிறாங்க, ரத்து வரல. திருப்பி இங்க இருந்து அந்த ஓட்ட டிவிஎஸ் 50 எடுத்துட்டு போய் ரத்த ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டு ஜெகநாத உள்ளார வச்சுட்டு மண்டபத்துக்கு போனா ரத்னாவளி மாதாஜி கட்டு 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 கட்டுன்னு இருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க, நான் உன்கிட்ட சொன்னேன்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணியா அப்படின்னு. என்ன மாதாஜி குறைச்சல் அப்படின்னு. ஒண்ணுமே கொடுக்கலையா அவங்க, 2 மைக்கு மட்டும்தான் வச்சிருக்கிறாங்கன்னு. திரும்பி மைக்காரனை பார்த்தா அவன் ஓடிட்டான். இப்போ அந்த அம்மா எல்லாமே பண்ணிட்டு செம்ம கோவத்துல என்கிட்ட சொன்னாங்க, சரி எந்த இலவும் வேணாம், ஒரு டிவிடி பிளேயரை மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடு, மீதி எல்லாத்தையும் நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. நான் உடனே தலைவருக்கு போன் அடிச்சேன், பிரபு இந்த மாதிரி டிவிடி பிளேயர் கேட்கறாங்கன்னு. அவர் இன்னொருத்தருக்கு போன் அடிச்சாரு, பிரபு இந்த மாதிரி டிவிடி பிளேயர் கேட்கறாங்க. அவர் இன்னொருத்தருக்கு போன் அடிச்சாரு, டிவிடி பிளேயர் கேட்கறாங்கன்னு. ரத்து முடிஞ்சு குரு மகாராஜ் வந்துட்டாரு. அவரே ஃபுல்லா கீர்த்தன் லீட் பண்ணி வந்திருக்காரு. கீர்த்தனுக்கும் ஆள் கிடையாது. அங்க ஸ்பாட்ல இருந்து நாச்சியார் கோயில்ல இருந்து மண்டபம் வரைய குரு மகாராஜே கீர்த்தன் லீட் பண்ணி உள்ளார ஏறுறாரு. ஏறின உடனே ரத்னாவளி மாதாஜி பார்த்தாரு, என்ன எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அந்த அம்மா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருச்சு. ஒரு உருப்படி இல்லாத ரத யாத்திரானா அது ஸ்ரீரங்கம் தான் குரு மகாராஜ் அப்படின்னு. அப்படியே ஏற்கனவே எழுப்பாதது கோவம். அங்க போனதும் என்ன ஆயிடுச்சுன்னா, போலீஸ் குரு மகாராஜே கேள்வி கேட்டுட்டான், நீங்க பொறுப்பா இருக்கிறீங்க, நீங்களே லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு. ஏற்கனவே எரியிற நெருப்புல அவன் வேற எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறானா. நேரம் அங்க இருந்து வந்தார் தலைவர். வந்த உடனே ரத்னாவளி மாதாஜி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாங்க. குரு மகாராஜ் ஒண்ணுக்கும் யோகிதை இல்ல, ஒரு மைக்கு 2 மைக்கு தான் வச்சிருக்கிறாங்க, நான் கேட்டது எதுவுமே இல்ல அப்படின்னு. ஹாலுக்கு யாரு இன்சார்ஜ்னு கேட்டாரு. அந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்தா இவன் தான் அப்படின்னு. என்னை பார்த்ததுலே குரு மகாராஜ் என்ன பொசுக்கிட்டாரு. அவ்வளவு கடுப்பு, அவர் முகமெல்லாம் அப்படியே செவந்து போய் பார்த்து கேட்டாரு, ஆர்கனைஸ் பண்ண தெரியலன்னா எதுக்கு பொறுப்பு எடுக்கிற? பொறுப்பு எடுத்தா ஒழுங்கா செய்யணும்னு தெரியாதா? உன்னை என்ன சொல்றது, உனக்கு ட்ரெயின் பண்ணாம பாரு, அவனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே, சரி டிவிடி பிளேயர் வந்துருச்சான்னு ரத்னாவளி மாதாஜிட்ட கேட்டாரு. மாதாஜி என்ன பார்த்தாங்க, என்னப்பா ஆச்சுன்னு. நான் போன் அடிச்சேன், மறுபடியும் போன் போகுது. குரு மகாராஜ், இத கூட வாடா நீங்க பண்ண மாட்டீங்க. கடைசியில எல்லாம் முடிஞ்சு குரு மகாராஜ் மைக்கை எடுத்துட்டு அவரே பாட ஆரம்பிச்சுட்டாரு. டிவிடி பிளேயரை தூக்கிட்டு லொங்கு லொங்குன்னு ஒருத்தர் ஓடி வர்றாரு. அந்த டிவிடி பிளேயரை பார்த்ததும் குரு மகாராஜுக்கு வந்துச்சு பாருங்க, போ போய் சேரு, கொண்டு போய் போடாத. இப்ப என்னத்துக்கு அது? ஆக்சுவலா என்ன ப்ரோக்ராம்னா, குரு மகாராஜ் ஒரு பாட்டு பாடி இருக்காரு. அந்த பாட்டை டிவிடி பிளேயர்ல போடுவாங்க. வெள்ளக்கார பக்தர்கள் எல்லாம் குரு மகாராஜ் பாடுனதுக்கு ஆடுவாங்க. இதுதான் கான்செப்ட். அதுக்குதான் அந்த டிவிடி பிளேயரை கேட்டிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த போன் கால் போய் 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 வரவே இல்லையா. அந்த பாட்டை குரு மகாராஜே நேரா லைவா பாடினாரு. டிவோட்டிஸ் அதுக்கு பின்னாடி ஆடிட்டாங்க. அதனால அந்த பிரச்சனை ஒளிஞ்சிருச்சு. ஸோ மறுநாள், ஸோ ரத யாத்திரா 13ஆம் தேதி 14 மார்ச் 14, 2007 அன்னைக்கு தான் ஹரிநாம தீக்ஷா ப்ரோக்ராமு. காலையில குரு மகாராஜ் பாகவதம் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அங்க மிஞ்சி போனா ஒரு இவ்வளோ கூட்டம் கூட கிடையாது, ஒரு 10ல இருந்து 15 பக்தர்கள் தான் இருப்போம். குரு மகாராஜ் ரொம்ப அற்புதமா அன்னைக்கு பாகவதம் கிளாஸ் கொடுத்தாரு. நமக்கு தான் ஒன்றும் புரியாது, எல்லாத்துக்கும் மண்டையை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருந்தோம். என்ன புரியுதோ புரியலையோ ஹா ஹா ஹூ ஹூ அப்படின்னு ஆட்டிக்கிட்டு மட்டும் இருந்தேன். அதுக்கப்புறம் குரு மகாராஜ் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ குரு மகாராஜ்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுல்ல, அட்லீஸ்ட் கேள்வியாவது கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குரு மகாராஜை பார்த்து நான் கேட்டேன், ஹவு டு சாண்ட் அஃபென்ஸ்லெஸ்ன்னு கேட்கணும். ஆக்சுவலா எப்படி அபராதம் இல்லாம ஜபம் பண்றது அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ரொம்ப அதிமேதாவி இல்ல, ஹவு அப்படின்னு யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒய்ன்னு சொல்லிட்டேன். நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதானே. குரு மகாராஜ் அந்த கேள்வியை கேட்டுட்டு இட்ஸ் மீ அப்படின்னாரு. எஸ் எஸ். குரு மகாராஜ் உடனே 2 கையும் கும்பிட்டு
மன்னிச்சிரு, நான் அபராதத்தோட ஜெபம் பண்றது, என்ன திருத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு. ஐயோ, நான் நீங்க எங்க அபராதம் பண்றீங்கன்னு சொன்னேன். நான் அபராதம் இல்லாம எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேள்வி கேட்டா அப்படின்னு. அப்புறம் பக்கத்துல ஒரு டிவோட்டி இருந்துட்டியோ, கேட்க தெரியலன்னா வாயை மூடிட்டு சும்மா இருக்க கூடாதா? பெரிய அதிமேதாவி இங்கிலீஷ் மாதிரி அவர்கிட்ட இங்கிலீஷ்ல கேட்டு அவரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி என்னதையா பண்ற அப்படின்னு. அதுக்கப்புறம் குருமராஜ் ஒரு கதையை சொன்னார். எஸ்னோ, ஒரு வெள்ளைக்காரன் கிட்ட வந்து ஒரு இந்தியன் வேலை பார்த்தானா. அவனுக்கு இங்கிலீஷ்ல 3 வார்த்தை தான் தெரியும். எஸ், நோ, வெரி குட். சோ அந்த வெள்ளைக்காரன், இதை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதைய. சோ வெள்ளைக்காரங்க வந்து இவங்கிட்ட வந்து கேட்டிருக்கான், நீ எதையாவது என் வீட்டுல இருக்கிறத திருடி இருக்கியா அப்படின்னு. எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டானா. ஏன் திருடுன அப்படின்னு இருக்கிறது. நோ அப்படின்னானா. உன் கழுத்தை வெட்ட போறேன் அப்படின்னதுக்கு வெரி குட் அப்படின்னானா. ஸோ அது மாதிரி இங்கிலீஷ் தெரியலன்னா தெரிஞ்ச மாதிரி சமாளிச்சு அன்னைக்கு இந்த கதையை குருமராஜ் எனக்கு சொல்லி, அன்னைக்கு சாயந்தரம் வந்து ஹரிநாம தீக்ஷா. ஸோ என்னோட பேர்லயே பெரிய குளறுபடி, சரிங்களா? பிறந்ததுல இருந்தே ஒரே குளறுபடி தான். நம்ம குரு சேவையிலையும் உருப்படி கிடையாது, எங்கேயும் உருப்படி கிடையாது. ஸோ நேரா போய் குருமராஜ் இனிஷியேஷன் வந்து வியாசாசன்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்பெல்லாம் எப்படின்னா குருமராஜ் ஜபம் பண்ணி கொடுப்பாரு. கண்ணு முன்னாடி ஜபம் மாலையில ஜபம் பண்ணி தான் கொடுப்பாரு. 3 மாலையை ஒன்னா வச்சு உருட்டிட்டு இருந்தாரு. நான் முத்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மாலையை நமக்கு உருட்டுறதே கை காலெல்லாம் வழங்க மாட்டேங்குது. இவர் 3 மாலையை ஒன்னா சேர்த்து எப்படிதான் உருட்டுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மந்திரம் ஃபுல்லா, அந்த மாலை ஃபுல்லா சொல்லி முடிச்சாரு. 4 கால் ஆயிடுச்சு. சொல்லி முடிச்ச உடனே குருமராஜ் வந்து எல்லா டிவோடிஸையும் பார்த்தாரு. ஸோ எனக்கு முன்னாடி ஒரு மூத்த பக்தர், என்னை கிருஷ்ண உணர்வுக்கு கூட்டிட்டு வந்தவர், என்னோட வருத்தமான பிரதட்சக குரு இஸ் கிரேஸ் மாதவ பாஸ்கர மாதவதாஸ் அவர் பேரு. அவர் தான் என்னை கிருஷ்ண உணர்வுக்கு கூட்டிட்டு வந்தவர். ஸோ அவரும் நானும் ஒரே பேட்ச்ல தான் இனிஷியேஷன் வாங்குறோம், தீட்சை வாங்குறோம் 2007. ஸோ குருமராஜ் முதல்ல அவர் பேரை கூப்பிட்டார், பாஸ்கர் அப்படின்னு. அவர் எந்திரிச்சு நின்னாரு. குருமராஜ் அப்படியே ஸ்கேன் பண்ணாரு. அவர் மேல இருந்து கீழே பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு பேர் லிஸ்ட் வச்சிருப்பாரு அவரு. அந்த பேர் லிஸ்ட்டை பார்த்துட்டு யுவர் நேம் இஸ் பாஸ்கர மாதவதாஸ் அப்படின்னு சொல்லி பீடை கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரு குருமராஜுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மாலையை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டாரு. அடுத்த பேரு ராம் பிரகாஷ்னு கூப்பிடுறாரு. நான் யோசிக்கிறேன், யாரா ராம் பிரகாஷ் அப்படின்னு. மறுபடியும் குருமராஜ் கூப்பிடுறாரு ராம் பிரகாஷ் அப்படின்னு. இங்க யாருமே இல்லை. யார் பேர் ராம் பிரகாஷ்? ஐயோ, என் பேர் தான் ராம் பிரகாஷ். என்னோட ரிஜிஸ்டர்ட் லீகல் நேம் வந்து பிரகாஷ், சரிங்களா? நியூமராலஜி படி என் பேர் சரியில்லைன்னு சொல்லி பாஸ்கர் பிரபு தான் என் பேரை மாத்தினாரு ராம் பிரகாஷ்னு. அந்த பேரை நான் டைரியில தான் எழுதி வச்சிருந்தேன். யாருக்குமே தெரியாது, என் கோவில் தலைவருக்கோ இல்ல வேற யாருக்குமோ தெரியாது. ஆனா எப்படி அது குரு மகாராஜிட்ட போச்சுன்றது எனக்கு இன்ன வரையே தெரியாது. ஆனா என் பேரை ராம்ல இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ராம் பிரகாஷ்னு கூப்பிடுறாரு. நான் திருன்னு பக்க முழிச்சுட்டு இருக்கேன், யார் ராம் பிரகாஷ் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐயோ, இது நம்ம பேராச்சே, இது எப்படி குரு மகாராஜுக்கு போச்சுன்னு எந்திரிச்சு நின்று பாக்குறேன். குரு மகாராஜ் இப்படி பார்த்தாரு, உட்கார் அப்படின்னாரு. மறுபடியும் பேரெல்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு பேர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ராதா கோவிந்ததாஸ் அப்படின்னு. குருமராஜ் இங்க கீழே என் தலைவர், கோவில் தலைவர் உட்கார்ந்து இருக்காரு. அவரை பார்த்து கேட்டாரு, செல்லை கிவ் ஹிம் ராதா கோவிந்தா அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, குருமராஜ் வேணாம் குருமராஜ், ஏற்கனவே இங்க நிறைய கோவிந்தா, என்ன கோவிந்தா ஆக்கிட்டு இருக்காங்க. வெங்கட கோவிந்தா, நீலாமணி கோவிந்தா, அசோக் கோவிந்தா, எல்லா கோவிந்தாவும் என்ன கோவிந்தா ஆக்குறாங்க, இன்னொரு கோவிந்தா வேண்டாம் அப்படின்னு அவர் கதறிட்டாரு. குருமராஜ் மறுபடியும் ராம் பிரகாஷ்னாரு. 2வது தடவை எந்திரிச்சேன். இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு மறுபடியும் உட்காருனாரு. 3வது தடவை திருப்பி கூப்பிட்டாரு. பார்த்தாரு. 3ஐயும் அழிச்சிட்டு கையால எழுதினாரு, ராதா கோலோகநாத் தாஸ் அப்படின்னு பேரை எழுதினாரு. எழுதி என் பேரை சொன்னாரு, ராதா கோலோகநாத் தாஸ் அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் இஸ்கானுக்கு வந்த அன்னைக்கு எப்ப ஜபமாலைய கையில வாங்கினேனோ அன்னைக்கு எனக்கு டீச் பண்ண பக்தர் என்ன தெரியுமா சொன்னாரு, நம்மளோட வாழ்க்கையின் டெஸ்டினேஷன் கோலோகம் போகணும், சரிங்களா? என்னோட பிரேயர் முழுக்க, ஏன்னா அவங்க சொல்லும் போது எப்படி இருந்தது தெரியுங்களா, அந்த மாதாஜி வர்ணனை பண்ணாங்க. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்பவருக்ஷா, அங்க வந்து அந்த வீடெல்லாம் வந்து தங்க கற்களால கட்டியிருக்கும். அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் கல்பத்தருக்கள். அந்த மரத்துல இருக்கிற பழம் பழுத்து பால் ஆறு ஓடுமா,
அந்த பால் ஆத்துல இந்த பல ரசம் கலந்து அப்படியே ஓடுமா. இப்படி எல்லாம் ஒருத்தர் சொன்னா அந்த இடத்துக்கு போகணும்னு தோணுமா தோணாதா? சோ அன்னைக்கு முடிவு பண்ண, நான் எப்படியாவது கோலோகம் போயிடணும். சோ 24 மணி நேரமும் நான் எப்பெல்லாம் ஜெபமாலையை கையில எடுக்கிறேனோ என்னோட ஒரே பிரேயர் என்னவா இருக்கும் தெரியுங்களா? எப்படியாவது என்ன கோலோகம் கூட்டிட்டு போயிரு, எப்படியாவது என்ன கோலோகம் கூட்டிட்டு போயிரு. இது மட்டும்தான் என்னோட பிரேயரா இருந்தது. சோ ஜெகத்பாலக் பிரபு சொன்னார் இல்லையா, குரு மகாராஜ் வந்து அந்தர்யாமி, நம்ம மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்க கூடியவர். ஈஸியா அந்த 3 பேர்ல ஏதோ ஒரு பேரை கொடுத்துட்டு உட்கார்றா அப்படின்னு சொல்லி இருக்கலாம் குரு மகாராஜ், ரைட்? பட் அவர் பண்ணல. என்ன பண்ணாரு? உள்ளார பார்த்தாரு, என்னோட பிரேயரை பார்த்து அவரே எழுதினாரு, ராதா கோலோகநாத் தாஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 மாதாஜி பக்தர்கள் தீட்சை வாங்கினாங்க, புவன மோகினி ராதிகா தேவிதாசி, அப்புறம் சாந்தி ரூபா கோபி தேவிதாசி அப்படின்னு. மோகினின்னு வந்த உடனே அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தமிழ்நாட்டுல மோகினின்னா பேய் பிசாசுக்கு தானே வைப்பாங்க. அந்த அம்மா, என்ன குரு மகாராஜ் எனக்கு இப்படி ஒரு பேரை கொடுத்துட்டாரு. அப்புறம் குரு மகாராஜ் சொன்னாரு, அது ராதராணியோட பேரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு அந்த அம்மா ஆசுவாசம். சோ 2 முடிஞ்சு 4 பேரும் ஹரிநாம் தீட்சை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தீட்சை முடிஞ்சதும் குரு மகாராஜ் வந்து பேச ஆரம்பிச்சாரு. தீட்சையோட முக்கியத்துவம் என்ன, நாம ஜபம் பண்ணுறது எப்படி, அபராதம் இல்லாம எப்படி செய்யணும், இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது கடைசியா அதை விளக்கிட்டே வரும்போது குரு மகாராஜ் சொன்னாரு, நீங்க எல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள். ஏன்னா ஸ்ரீரங்க தாமத்துல வந்து பிறந்திருக்கிறீங்க. ஸ்ரீரங்கம் தாமம் நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வைகுண்டா. இது வந்து பூலோக வைகுண்டம்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு தாமம். இந்த தாமத்துல நீங்க எல்லாம் பிறந்திருக்கிறீங்க. அதுவும் இன்னைக்கு ஏகாதசி. இந்த ஏகாதசி திதி அன்னைக்கு நீங்க எல்லாரும் தீட்சை வாங்கியிருக்கீங்க. உங்க யாருக்குமே அடுத்த பிறவி கிடையாது அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை குரு மகாராஜ் வந்து கொடுத்தாரு. சோ அவ்வளோ பிரச்சனை பண்ணதுக்கான காரணம் இதுதான் எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு. தீட்சை ஏன் போஸ்ட்பாண்ட் ஆகிக்கிட்டே போச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கருணையை குரு மகாராஜ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணதுனால இழுத்து வச்சு 2007 எங்களுக்கு ஹரிநாம தீட்சை கொடுத்தாரு. ஸோ இப்படியாக பிரயாணம் தொடர்ந்தது. அன்னைக்கு நான் தீட்சை வாங்கும்போது குரு மகாராஜ் கிட்ட சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி மனதளவுல பிரார்த்தனை பண்ணேன். நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா, குருநாதா, வாழ்க்கையில நான் சாவறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு நாள் உங்களோட திருமேனிக்கு சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு வேண்டுனேன். அதுக்கப்புறம் நான் நிறைய இளைஞர்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணணும், யூத்ஸை கல்டிவேட் பண்ணி உங்களோட பாத கமலங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு இந்த 2 பிரேயரை வச்சேன். பிரேயரை வச்சுட்டு தலை எந்திரிச்சு பார்க்குறேன். குரு மகாராஜ் என்னை பார்த்து கேட்டாரு, யூ கேன் டூ இட் அப்படின்னு, உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே எனக்கு தெரிஞ்ச அரைகுறை இங்கிலீஷ்ல குரு மகாராஜ்கிட்ட சொன்னேன், குரு மகாராஜ் நீங்க கருணையை கொடுத்தீங்கன்னா போதும், எல்லாமே சாத்தியம்தான் அப்படின்னு. ஸோ கரெக்டா 3 நாள் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு டிவோட்டிஸ் எல்லாம் போறாங்க. அந்த ITI காலேஜ் லோகநாதன் சொன்னேன் இல்லையா, அந்த பக்தர் வந்து நிக்கிறார், பிரபு எங்க காலேஜில் நீங்க வந்து ப்ரீச்சிங் பண்ணணும் அப்படின்னு. ஸோ யூத்துக்கு பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்பு குருநாதர் மூலமா கிடைச்சிச்சு. அன்னைக்கு ப்ரே பண்ணது 2007 ப்ரே பண்ணது என்னன்னு, அவரோட திருமேனிக்கு சேவை பண்றதுக்கு 2017 எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. 10 வருஷம் கழிச்சு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அதனால ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆச்சாரியர்கள் நிறைவேற்றுவாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே பரமாத்மாவோட கனெக்ஷன்ல இருக்கிறவங்க, நம்மள மாதிரி மாயையோட கனெக்ஷன்ல இருக்கிறவங்க கிடையாது ஆச்சாரியர்கள். அவங்களோட டீலிங் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். அவங்க போடுற ஃபைட்டு, இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ கரண்டா இருக்கிற குரு மகாராஜோட ஹெல்த் கண்டிஷன் ஓகேங்களா, மலேசியா போனோம், மலேசியால இருந்து போயிட்டு அங்கிருந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் வர்றதுக்குள்ளார குருநாதரோட குடல் பிறண்டுருச்சு, உள்ளாரையே சிக்கிக்கிச்சு ஓகேங்களா. எதுவுமே சாப்பிட முடியாது, எதை சாப்பிட்டாலும் கூலா தான் கொடுக்கணும், லிக்விடா கரைச்சி தான் ஊற்றணும். ஏன்னா செரிமானம் பண்ண முடியாது, குடல் எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால. ஓகே, அந்த ஹரிகுரு கௌரா சொன்னார்ல பர்சனல் டாக்டர், அவர் குரு மகாராஜ்கிட்ட போய் சொல்றாரு, குரு மகாராஜ் இனிமே எனக்கு தெரிஞ்ச காலத்துக்கும் உங்களால சாலிட் ஃபுட்டை சாப்பிடவே முடியாது போல இருக்கு. ஏன்னா உங்க குடல் வந்து அப்படியே பிசங்கி இருக்கு, இதுக்கு டாக்டருங்கள்ட்டே ட்ரீட்மெண்ட் இல்லை. அதை ஒன்று ஆப்ரேஷன் பண்ணி வெட்டி தான் எடுக்கணும், வெட்டி எடுத்து மறுபடியும் ரீஜாயின் பண்ற அளவுக்கு உங்க உடம்புல எனர்ஜி இல்லை. ஸோ இனிமே இப்படிதான் இருக்கணும்
அப்படின்னு குரு மகாராஜ் கிட்ட வந்து ஹரிகுரு பிரபு வந்து சொல்லிட்டு இருக்காரு. குரு மகாராஜ் 2 நிமிஷம் யோசிச்சாரு. யோசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், ரொம்ப நல்லதா போச்சு. எங்க போனாலும் தண்ணி தானே, 2 பாக்கெட்டை வெட்டி கலந்து கொடுங்க, குடிச்சிடலாம். அமெரிக்காவுக்கு பிரச்சாரத்துக்கு போலாம், துபாய்க்கு பிரச்சாரத்துக்கு போலாம். யாரால யோசிக்க முடியும்? அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாராம், ஏற்கனவே மகாவீர பிரபு சொல்லிட்டு இருக்காரு, சர்வன்ஸோட டீம் பெருத்துக்கிட்டே போகுதுன்னு. குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, கிச்சனை வெட்டி விட்டுடுங்க. அவங்க வந்தா சமைக்க வேண்டிய வேலையே இல்லை. இந்த டயட்டு அந்த டயட்டு அது இதுன்னு தேடி எல்லாம் அலைய வேண்டாம். எங்கேயாவது போனீங்களா, 2 பாக்கெட்டை வெட்டுனீங்களா, தண்ணியில கரைச்சிங்களா, குடிச்சா முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் அவரோட விஷன். அங்கேயும் கூட அந்த ஹெல்த் கண்டிஷன்லயும் கூட அவர் எப்படி பிரச்சாரம் பண்றது அப்படிங்கறத மட்டும்தான் யோசிக்கிறாரே தவிர, சாதாரணமான நிலையில இருந்தவங்கலாம் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஸோ எனக்கு ஹரிநாம தீட்சை முடிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சார வேலைகள் எல்லாம் நான் சின்ன சின்ன ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2013 எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டாச்சு. இனிமே வந்து நம்ம லைஃப் கிருஷ்ணாக்கு தான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல் டைம் ஆயாச்சு. 2013 துறையூர் இஸ்கான் சென்டரில் ஃபுல் டைமாக சேவை பண்ணுறதுக்கு உள்ளார பூந்துட்டோம். இப்போ எனக்கும் கோவிலில் சின்ன சின்ன வாக்கியா தகராறு ஏற்பட்டு, அந்த தகராறின் மூலமா நான் மாயப்பூருக்கு மூவ் ஆகிற சூழ்நிலை வந்துருச்சு. 2017 மாயப்பூர்ல போய் இறங்குறேன். இறங்கி முதல்ல நான் வந்து குரு மகாராஜோட ஆர்கைவ்ஸ்ல தான் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணேன். ஆர்கைவ்ஸ்னா அவரோட அந்த செய்திகள், வாணி, ஆடியோ கேசட்டு, வீடியோ, இது எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ற சேவை. அந்த சேவையில தான் வந்து நான் இருந்தேன். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட சேவை அவரோட லெக்சரை கேட்டு எடிட் பண்ணணும். கேசட்ல இருந்ததை அதை வந்து டிவிடிக்கு மாற்றணும். அதுதான் என்னோட முதல் சேவை. ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லெக்சர் வந்து கேட்கணும். கேட்டு அதை எடிட் பண்ணி அதை டிவிடியாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த சேவையில தான் இருந்தேன். அப்போ டெய்லி குரு மகாராஜ் மாயப்பூர்ல இருக்கிறாங்க அப்படின்னா சைத்தன்யா கிளாஸ் நைட் கொடுப்பாங்க. அந்த கிளாஸ் அரேஞ்ச் பண்றதுக்காக நாங்கள் போவோம். நானும் மாதவ் சுமங்கல் பிரபு அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் தான் முன்னாடி போக ஆரம்பித்தோம். அங்கே எங்களோட சேவை என்னன்னா, வர்ற பக்தர்களுக்கு முதல்ல பாய் விரிக்கணும். அதுக்கப்புறம் குரு மகாராஜ் பேச போறதுக்கு முன்னாடி மைக்கெல்லாம் ரெடி பண்ணி அவர் கிளாஸ் கொடுத்து முடிச்ச உடனே அதெல்லாம் வைண்ட் அப் பண்ணணும். இந்த மாதிரியான சேவைகள்ல தான் ஆரம்பத்துல இருந்தோம். அப்படியே போயிட்டு வருவோம். எப்பவுமே எனக்கு ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு விஷயம் என்னன்னா, எதுவா இருந்தாலும் ராத்திரியில பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். பகல் ஃபுல்லா மண்டை ஏதாவது காஞ்சிக்கிட்டே இருக்கும். இவந்தோ சாஸ்திரப்படி அது தமோ குணம், அது செய்யக்கூடாது. பட் ஐ லைக் டு டூ இட். ஏன்னா அது எனக்கான நேரம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். அப்போ ஒரு நாள் வந்து 2018 ஜூலை 24 அப்பதான் முதல்ல நான் குரு மகாராஜோட சேவைக்குள்ளார வெளியில இருந்து சேவை பண்ணவன் உள்ளார முதல் தடவை அப்பதான் பிரவேசிக்கிறான். இது வந்து டிரான்ஸ்பிளான் பண்ணி முடிச்சு குரு மகாராஜ் வரும்போது, ஓகேங்களா, 2015 அவருக்கு டிரான்ஸ்பிளான் முடிஞ்சிருச்சு. மாயப்பூருக்கு வந்தாங்க. அப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட், பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன். இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அவர் பக்கத்துல நிற்கக்கூடாது, மாஸ்க் போடாம இருக்கக்கூடாது, எக்கச்சக்கமான ரூல்ஸ். அந்த ரூல்ஸோட நான் வந்து நின்றுட்டு இருந்தேன். அப்போ கோலோகா பிரபு அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து ஷிஃப்ட்டுக்கு இன்சார்ஜ். அவரை பொதுவாக தீர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஷாலகிராம், குரு மகாராஜோட ஷாலகிராம் எல்லாம் அவர் தான் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாரு. எப்பவுமே வர்ற பக்தர்களுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுப்பாரு, குரு மகாராஜுக்கும் தீர்த்தம் கொடுப்பாரு. அந்த பக்தர் தான் வந்து நைட் ஷிஃப்டோட இன்சார்ஜ். அவர் கீழே தான் நான் வந்து முதல்ல சேவை பண்ண போனேன். ஸோ குரு மகாராஜ் அன்னைக்கு கிளாஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது துபாயில இருந்து ஒரு மாதாஜி வந்தாங்க. அந்த மாதாஜி வந்து ஒரு காஃபி பொடி, அது வந்து ஆயுர்வேதிக் காஃபி பொடி, கொஃபைன்லெஸ் காஃபி அப்படின்னு ஏதோ ஒரு பொடி, அதை கொண்டுட்டு வந்தாங்க. கொண்டுட்டு வந்து கண்ணாடிக்கு வெளியில, கண்ணாடி ரூம் பார்த்துருப்பீங்கல்ல, அவர் கண்ணாடிக்குள்ளார உட்காந்துருப்பாரு, வெளியில தான் எல்லாரும் இருக்கணும். கண்ணாடிக்கு வெளியிலே அந்த காஃபி பொடி டப்பாவை தூக்கி காமிச்சாங்க. காமிச்சிட்டு குரு மகாராஜ் கேட்டார் என்னது அப்படின்னு. இந்த மாதிரி இங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு. குரு மகாராஜ் கேட்டார், இதை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் குரு மகாராஜ் அப்படின்னு. சரி ஓகே கிச்சன்ல கொடுத்துரு அப்படின்னாரு. கிச்சனுக்கு போயிடுச்சு. நாங்க எல்லாரும் 9:30 மணிக்கு உள்ளார போன உடனே குரு மகாராஜ் பெட் ஸ்நாக் வந்து அப்ப சாப்பிடுவார். பால் குடிப்பாரு, அதுக்கு முன்னாடி ஏதாவது பொரிப்பாரு, பொரி இல்லைன்னா அந்த தாமரை விதை, இந்த மாதிரி எதையாவது பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெட்ல போய் படுப்பார். அப்ப குரு மகாராஜ் கோலோகா பிரபுட்ட கேட்டாரு, குரு மகாராஜ் உங்களுக்கு என்ன பண்ணட்டும், நைட்டு பால் கூட என்ன கொடுக்கட்டும் அப்படின்னு. எதையோ பண்ணு, ஏன்னா காலையில இருந்து பயங்கர பிஸி, டென்ஷனு.
கிட்டத்தட்ட 6 மீட்டிங், கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லை. ஸோ எதையாவது பண்ணு அப்படின்ட்டாரு. அப்புறம் கோலாகா பிரபு கேட்டார், குருமராஜ் இந்த காப்பி வேணா போட்டுட்டு வரட்டுமா, மாதாஜி கொடுத்தத அப்படின்னு. சரி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு. அதுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது எங்களுக்கு. அவரு போய் கிச்சனுக்குள்ளார போயிட்டு டப்பா, பாத்திரம், கிருத்தனை டப்பா எல்லாத்தையும் உருட்டி கிருட்டி என்னென்னமோ பண்ணி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தலைவர் இங்க சூடாயிட்டாரு. ஓகேங்களா? கொஞ்சமா அப்படியே கொண்டுட்டு வந்தாரு. உள்ளார வந்த உடனே அந்த மூடே மாறிடுச்சு. குருமராஜ் அப்படியே மாறிட்டாரு. கோபமா இருந்தவர் சாந்தமாயிட்டாரு. என்ன கொண்டுட்டு வந்திருக்கு? இல்லை அந்த மாதாஜி கொண்டுட்டு வந்தாங்கல்ல காஃபி, அது உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அப்படி. இது குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னாரு. தான் அந்த மாதாஜி சொன்னாங்களா குருமராஜ், குடிச்சா ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு. அப்படியா, சரி ஊட்டி விடு அப்படின்னு ஒரு உறிஞ்சு கையை தூக்கிட்டு, என்ன ஒண்ணுமே இல்லை, ஒரு தடவை தான் உறிஞ்சாரு. உறிஞ்சிட்டு கையை தூக்கிட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல நான் சிரிக்கிறதா? என்ன புதுசு, உள்ளார நான் நிக்கிறேன், சிரிச்சா ஏதாவது அபராதம் ஆயிடும், அது வேற பயம். எனக்கா சிரிப்பு அடக்க முடியல, வாயெல்லாம் பொத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் குருமராஜ்கிட்ட கோலாகா பிரபு சிரிப்பு அடக்கிட்டு, அவரு கொஞ்சம் ஸ்மார்ட், அவர் அடக்கிட்டு குருமராஜ் சொன்னார், குருமராஜ் ஒரு தடவை எல்லாம் குடிச்சா எப்படி ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு. அப்படியா, சரி இன்னொரு தடவை கொடு அப்படின்னாரு. 2வது தடவை குடிச்சிட்டு வலது கையை தூக்கி எங்க வரல அப்படிங்கிறாரு. சோ அப்பதான் அவரோட அவ்வளோ நேர டென்ஷனை எல்லாத்தையும் மாத்துறதுக்காக எங்களை சிரிக்க வச்சாரு அப்படிங்கறது அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ குருமராஜோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன், எனக்கு அவரோட நடந்த முதல் ஒரு சம்பாஷணை இதுதான். என்னை ரொம்ப சந்தோஷமா சிரிக்க வச்சது. நைட்டு ஃபுல்லா நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படி இந்த மனுஷனால ஒரு கையை தூக்கி ஒரு ஸ்விப்லயே சக்தி வருதுன்னு கேட்க முடியும்? ஃபுல் நைட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பொதுவா நான் நைட்டு தான் போவேன், பகல் நேரங்கள்ல நான் போக மாட்டேன். என்ன பார்த்துட்டேன்ல 2007லயே எப்பேற்பட்ட குருன்னு தெரியும். அதனால பகல் நேரத்துல நான் அவர் பக்கம் தலை வச்சும் படுக்க மாட்டேன். இன்னைக்கும் டில் டுடே குருமராஜ் பகல்ல நான் தரிசனத்துக்கு கூட போக மாட்டேன். போனேன் அப்படின்னா தூரமா நின்று பிரணாம் பண்ணிட்டு ஓடி வந்துருவேன். ஏன்னா அவர் அப்படி இருப்பாரு. மொத்த இஸ்கானோட இதுவும் அவர் மண்டைக்குள்ளார ஓடிட்டே இருக்கும். ஒரு மினி என்ன சொல்றது, கம்ப்யூட்டரை விட பெரிய ஒரு டேட்டா பேஸ். நேத்து நடந்தது ஒரு லீல. ஷியாம் ரசிகா பிரபு பரிக்கிரமாவை பத்தி ஏதோ சொல்லிட்டே இருந்தாரு. அப்ப 2007 குருமராஜ் ஒரு லெக்சர் கொடுத்திருக்காரு. அதை ஷியாம் ரசிகா பிரபு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் கிட்ட இருந்து ஒரு கல்லை வாங்கி அந்த கல்லுல 3 டிடி பண்ணியிருக்காங்க. வாசுகோஸ்ன்னு ஒரு பக்தர், சைத்தன்ய மகாபிரபுவோட சக்கா. அந்த 3 டிடில 2 டிடி நான் தரிசனம் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு டிடியை நான் தரிசனம் பண்ண முடியலன்னு 2007 கொடுத்த கிளாஸ்ல குருமராஜ் சொல்றாரு. அத ஷியாம் ரசிகா பிரபு நேத்து நைட்டு குருமராஜ்ட்ட சொல்லிட்டு இருந்தாரு. குருமராஜ் இந்த மாதிரி அந்த லெக்சர்ல கேட்டேன், நீங்க தரிசனம் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னு. இன்னைக்கு வரையும் நான் போய் தரிசனம் பண்ணலையே. அடுத்த செகண்ட் குருமராஜ் 2007 கொடுத்த கிளாஸ ரிமெம்பர் பண்ணி அதை கோத்ரூ பண்ணி கொண்டுட்டு டில் டுடே ஐ டிடன்ட் கெட் தர்ஷன் ஃபார் த டிடி அப்படின்னு. சரியான ஷார்ப் மெமரி. ஸோ 2வது இன்ட்ராக்ஷனு, அது ஒரு நாள் சேவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வரல. ஒரு 2 வாரத்துக்கு வரவே இல்லை அந்த பக்கமே. ஏன்னா கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சிருச்சு, சந்தோஷமா குருவை பார்த்துட்டோம் அப்படின்னு. ஸோ இப்போ அடுத்து ஒரு நாள் நைட்டு ஹெல்ப் பண்றதுக்காக போனேன். அப்போ ஷியாம் மதுசூதன் ஒரு டிவோட்டி, அவர் தான் குருமராஜோட இமெயில் செக்ரட்டரி. மாவரா பிரபுக்கு அடுத்தபடியா அவர் தான் குருமராஜோட எல்லா விஷயங்களையும் பண்ணுவார். ரொம்ப ஸ்மார்ட் அந்த பையன், பயங்கர இன்டெலிஜென்ட். எப்படி அந்த பக்தரை குருமராஜ் சூஸ் பண்ணாருன்னு இன்னைக்கு வரை எனக்கு தெரியாது. இப்போ அந்த சேவையை கிட்டத்தட்ட 30 பேர் பண்றாங்க, சரிங்களா? ஆனா அவர் ஒருத்தர் பண்ணாரு. குருமராஜ் பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்போ அதுவும் இல்லாம ஸ்ட்ரோக் முடிஞ்சு டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு குருமராஜ் பேசுறதே புரியாது யாருக்குமே. அப்பதான் வாய்ஸ் தெரபிஸ்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி பேசணுங்கிறத. அந்த நேரத்துல அதை குருமராஜ் சொல்றதை இவர் புரிஞ்சுக்கிட்டு டைப் பண்ணுவார். குருமராஜ் சொல்லிட்டே இருப்பாரு, டைப் பண்ணி அனுப்பிடுவார். செம்ம ஸ்மார்ட் அந்த பையன். ஸோ ஒரு நாள் மெயில் படிச்சிருந்திருக்கிறார் போல இருக்கு. அன்னைக்கு என்னோட பாக்கியமா துர்பாகியமா என்ன வேணா எடுத்துக்கலாம். அவர் படிச்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த பையனுக்கு சரியான தூக்கம். ஏன்னா எங்க தலைவர் தூங்குறதுக்கு எப்படியும் 12 மணி ஆயிடும் டெய்லி டில் டுடே. அந்த பையன் பிறந்தது அமெரிக்கா, ஆனா தமிழ் தான்.
சரிங்களா? சரியான ஸ்மார்ட். அவர் தூங்குறதுக்கு டெய்லி 12 மணி ஆயிடும். அவரை தூங்க வைக்கிறதுக்குள்ளார இந்த பையல அந்த பொண்ணை சீக்கிரமா படுக்க வச்சிடலாம். ஆனா குரு மகாராஜை படுக்க வைக்கிறதுக்குள்ளார படுக்க போறதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, பாலை எடுத்துட்டு வா. பாலை குடிச்சு முடிச்சாருன்னா, இப்பதானே குடிச்சேன், 10 நிமிஷம் கழிச்சுதான் தூங்கணும் அப்படின்பாரு. எதையாவது ஒண்ணு சொல்லுவாரு, ஆனா தூங்க மாட்டாரு. அன்னைக்கே அந்த டிவோட்டி மெயில் படிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவருக்கும் ரொம்ப டயர்டு, அவராலையும் முடியல. எவ்வளவுதான் கோத்துரு பண்றது. நம்ம குரு மகாராஜ் இல்லையே, அவர் தான் 24 மணி நேரமும் ஆக்டிவா இருக்கிறவர். இப்போ அந்த டிவோட்டி என்ன பண்ணாரு, குரு மகாராஜ்கிட்ட சொல்லிட்டாரு, குரு மகாராஜ் எனக்கு தூக்கம் வருது, மெயில் போதும், நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே போயிட்டான். அந்த மெயிலை கம்ப்ளீட் பண்ணல. அவன் போய் குரு மகாராஜோட பின்னாடி ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல போய் அவர் போய் படுத்துட்டாரு. ஸோ குரு மகாராஜுக்கு இப்ப எப்படியாவது அவரை வரவழைக்கணும். சரிங்களா? டெய்லி ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் குரு மகாராஜுக்கு. அது ஒரு பர்டிகுலர் மெடிசன், அது முழுசா கொடுக்க கூடாது, பாதியை உடைச்சுதான் கொடுக்கணும். ஒரு பங்கு அது சித்த மருத்துவம். ஜலதரான்னு பேரு இந்த பேரு, இந்த மாத்திரை பேரு. குரு மகாராஜ்கிட்ட கோலோகா பிரபு கேட்கிறாரு, குரு மகாராஜ் நீங்க ஜலதரா சாப்பிடல அப்படின்னு. அந்த மெடிசன் கிடையாது. ஸோ வேற இன்னொரு ஆயுர்வேதிக் மருந்து பேரை சொல்லி இதுவா அப்படின்னு கேட்டார், அதுவும் கிடையாது. இன்னொன்னு கேட்டாரு, கிடையாது. இன்னொன்னு கேட்டாரு, கிடையாது. எது கேட்டாலும் கிடையாது கிடையாது கிடையாது, இல்ல இல்ல இல்லன்னே சொல்லிட்டே இருக்கிறாரு. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குரு மகாராஜ் பேசுறது எங்களுக்கு புரியல. சரி எனக்கு புரியல, நான் ரொம்ப புதுசு தத்துக்குட்டி, ஒன்றும் தெரியாது. கோலோகா பிரபு அவ்வளவு வருஷமா சீனியரா இருக்கிறாரு, அவரே சொல்றாரு எனக்கு புரியல அப்படின்னு. நான் பொறுமை இழந்துட்டேன். பார்த்தேன், நான் போய் அவனை போய் ஷாம் மதுசூதனா, ஏ ஹரிபோல் வாப்பா, அவர் என்னமோ மருந்து கேட்கிறாரு, என்னன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீ வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு. அவன் திட்டிக்கிட்டே எந்திரிச்சு வர்றான், உங்களுக்கு வேலையே இல்லையாயா, அவர் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு கொடுக்க கூட முடியாதா, என்னை தூங்கவே விட மாட்டீங்களான்னு திட்டிக்கிட்டே அந்த பையன் எந்திரிச்சு வரான். வந்ததும் குரு மகாராஜ் பக்கத்துல நின்றுட்டு, குரு மகாராஜ் என்ன ஏதோ மருந்து கேட்டீங்களா, சாப்பிட மாட்டீங்களா என்ன அப்படின்னா. நான் கேட்கிறேன், அவங்க கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ட்டாரு. என்ன மருந்து குரு மகாராஜ் வேணும், ஜலதரா தான் கேட்டேன் அப்படின்னு. கோலோகா பிரபுக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. 2 பேரும் வெக்க வெக்கன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம், ஏய் இந்த மருந்து உங்களுக்கு தெரியாதாடா, அவர் ஜலதரா கேட்கிறாரு, கொடுக்க முடியாதா உங்களால அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருக்கும்போது மருந்தை நான் வெட்டி உடைச்சு கொண்டுட்டு போய் குரு மகாராஜ் நிக்கிறேன், நில்லு, அந்த மெயில முடிச்சுட்டு போ அப்படின்னு. அந்த பையன் நினைச்சா, எனக்கு தெரியும் நீங்க கூப்பிடுறது எதனால அப்படின்னு. அப்ப அந்த மெயில ஆரம்பிச்சவன் அவன் திரும்பி ரூமுக்கு போகும்போது மணி 1:30 போட்டு மொத்த மெயிலுக்கு ஒரு ரிப்ளை வாங்கிட்டு தான் அனுப்புனாரு தலைவர். சோ அது மாதிரி அவருக்கு தெரியும் யாருக்கிட்ட என்ன மாதிரி சேவையை எப்படி. ஆனா ஒரு நாள் குரு மகாராஜ் சொன்னாரு, ஷாம் மதுசூதன் எனக்கே சில நேரம் சந்தேகமா இருக்கு, என்னோட வார்த்தைகள் அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறது அப்படின்னு எனக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இப்ப நான் ஷாம் மதுசூதன் கேட்டேன், எப்படி நீ புரிஞ்சுக்கிற அப்படின்னப்போ, லிப் ரீடிங் அவனுக்கு தெரியும். ஸோ யாராவது உதட்ட அசைச்சாங்கன்னா அதன் மூலமா அவங்க என்ன பேசுறாங்கிறத வந்து கண்டுபிடிக்கிற ஞானம் குரு மகாராஜ் அவருக்கு கொடுத்திருந்தாரு. ஸோ இது மாதிரி இதுதான் வந்து எனக்கு செகண்ட் இன்ட்ராக்ஷன் குருதேவரோட ரொம்ப அத்தியந்தமா ஆன ஒரு லீலை. ஸோ அது மாதிரி நிறைய பல்வேறு லீலைகள் வந்து குரு மகாராஜ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ சிக்ஷா ரூபத்துல நான் எடுத்தது அப்படின்னா, என்னதான் பௌதீகமா இருந்தாலும் சரி, அவர் ஒரு ஆன்மீக குரு இல்லைங்களா, உதாரண புருஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே, நம்ம எல்லாரும் பிலாசபியில படிக்கிறோம். என்ன படிக்கிறோம், நான் இந்த ஜட சரீரம் அல்ல, ஆன்மீக ஆத்மா அப்படிங்கிறத படிக்கிறோம் இல்லையா. இந்த ஜட சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அதை உதாரணமா பார்க்கணும்னா ஜெயபதாக சுவாமி. இந்த உலகத்திலேயே அவருக்கு பண்ண ட்ரீட்மெண்ட் யாருக்காவது பண்ணா ஒருத்தரும் உயிரோட இருக்க முடியாது. சரிங்களா? 1993லயே அவரை வந்து அமெரிக்கால ஒரு பைத்தியக்காரன் கத்தியை வச்சு கிழிச்சிட்டான் அவரை கொல்றதுக்காக. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கழுத்துல இவ்வளவு பெரிய மார்க் இருக்கும். இந்த படத்துல கூட இருப்பா, இங்க இருந்த படத்துல இவ்வளவு பெரிய மார்க் இருக்கும். கத்தியை வச்சு கிழிச்சிட்டான். குரு மகாராஜ் ஏதோ நினைவு வந்து இந்த ஒரு விரலை இப்படி தடுத்துட்டாரு. நம்ம எல்லாரும் ரியலைஸ் பண்ணலாம். உங்க தொண்டையை தொட்டு பாருங்களேன்,
ஒரு தனி நரம்பு வந்து துடிக்கும். துடிக்குதா? அந்த நரம்பு தான் வந்து பிரெயினுக்கு பிளட்டை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நரம்பு. அது கட் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஹரே கிருஷ்ணா. சோ அந்த நரம்பு வர்ற இடத்துல குரு மகாராஜ் விரலை போட்டு தடுத்துட்டாரு. விரல் மட்டும் வெட்டிருச்சு. ஓகேங்களா? வெட்டிட்டு போன உடனே கூட இருந்தவங்களாம் அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக ஓடிட்டாங்க. அங்க வந்திருந்த டிவோட்டிஸ் எல்லாம். அந்த இடத்துல நான் இருந்திருந்தா என்ன பண்ணுவேன்? ஐயோ என்ன கொல்றாங்க, கொலை கொலை கொலை. ரைட்? குருமராஜ் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அவரோட டாப் பீஸை கழட்டினாரு, கழுத்தை நல்லா டைட்டா சுத்தினாரு, புடிச்சுக்கிட்டு மாலை எடுத்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யாரால முடியும்? திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் பியோர் டிவோட்டி. தான் சரீரம் இல்ல, ஆத்மா அப்படிங்கிற ஒருத்தர் உணர்ந்தாருன்னா மட்டும்தான் இந்த செயலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்தது, ஏத்தி படுக்க வச்சாங்க, நேரா போனாரு, அன்கான்சியஸ் ஆனாரு, ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்ல தான் பிளட் வந்து மாத்தி கொடுத்து அதன் மூலமா தான் பெரிய பிரச்சனையாகி இப்போ ஸ்ட்ரோக் எல்லாம் வந்ததெல்லாம் அதெல்லாம் இப்போ. ஓகேங்களா? இன்னைக்கு கண்டிஷன்ல குருமராஜ் ஸ்ட்ரோக் வந்து பக்தி வேதாந்தா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 2008 ஸ்ட்ரோக். அப்போ குருமராஜை பாக்குறதுக்காக பிரகலாதானந்த நரசிம்ம சுவாமின்னு சொல்லி ஒரு ஜிபிசி, அவர் குருமராஜ் தரிசனம் பண்றதுக்காக போறாரு. ஸோ குருமராஜ் அன்கான்சியஸ்ல இருக்காரு. அவருக்கு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஓகே, யாரும் அவர்கிட்ட எதையும் இன்ஃபார்மும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே ஒரு சர்வெண்ட் மட்டும் தான் அலௌடு. மாவர பிரபு மட்டும் உள்ளார போயிட்டு வரலாம். ஸோ பிரகலாதானந்த மகாராஜ் போயிட்டு ரூமுக்குள்ளார போக முடியல. வாசல்ல உட்காந்து நரசிம்ம கீர்த்தன் பாடியிருக்காரு. நரசிம்ம பிரேயர் ரொம்ப உருக்கமா அவர் ஸ்பீடா ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பாடினாரு. ஸோ குருமராஜ் அன்கான்சியஸ்ல இருக்கும்போது என்ன விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அவருக்கு வந்து மெமரியில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம், தெளிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பிரகலானந்த சுவாமி மகாராஜ் வந்து குருமராஜ தர்ஷன் பண்ணி குசலம் விசாரிக்கிறதுக்காக எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக போகும்போது குருமராஜ் சொன்னாராம், அந்த தேதியில நீங்க நரசிம்ம கீர்த்தனை பாடினது எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது அப்படின்னு. ஸோ பிரகலானந்த மகாராஜ் டன் ஆயிட்டாராம். நான் நரசிம்ம கீர்த்தன் பாடினேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. எனக்கு எதுவும் வெளியில நடக்கிறது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராம். ஸோ இதுதான் அவரோட பியூரிட்டி. ஒரு பக்தர் தனக்கு உள்ளார என்ன நடக்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும், தான் உடம்புக்குள்ளார இல்லைன்னாலும் தனக்கு வெளியில என்ன நடக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை வந்து குருமராஜோட வாழ்க்கையில நான் பாடமா எடுத்துக்கிட்டேன். இன்னும் நிறைய இருக்கு. என்ன கண்டிஷன் ஆகட்டும். முந்தானேத்து லீல சுவாமி ரொம்ப நாளெல்லாம் போக வேண்டும். முந்தானேத்து நைட்டு இப்போ குருமராஜுக்கு புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. காலில் வந்து செல்லுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வியாதி. இது என்னன்னா, நீர் கோத்து, சலான் கோத்து அந்த சலாயினுக்குள்ளார கிருமிகள் வந்து உற்பத்தி ஆகும். கால் வந்து திகு திகுன்னு பத்திக்கிட்டு எரியும். சரிங்களா? மூச்சு காத்து போட்டா கத்துவாரு. நம்ம மூச்சு போய் இப்படின்னு ஊத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்படி கத்துறாரு. ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லை, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு, வலிக்குது வலிக்குது. அப்புறம் ஹரிகுரு பக்கத்துல போன உடனே குருமராஜ் ஹரிகுருவை பார்த்து சொன்னாரு, நீ என்ன ஏதாவது மிஸ்டிக் யோகியா படிச்சிருக்கியா? எங்க தொட்டாலும் நீ கை வைக்கிற இடமெல்லாம் வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே வலி இருக்கு, இதுல டாக்டர் தொட்டு பார்க்காம எப்படி என்னன்னு கண்டுபிடிக்க முடியும்? தொட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு வலிக்குது, நீ கை தொடுற இடமெல்லாம் வலிக்குது, ஏதோ மிஸ்டி யோகா பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி குருமராஜ் அவர்கிட்ட கேட்டாரு. நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க, காலையில குருமராஜை நாங்க குளிப்பாட்டுறோம். எங்களுக்கு பொதுவாக அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா குருமராஜ் குளிக்கிறதுக்கு 5:30 6:30 மணிக்கு மேல ஆயிடும். நாங்க 5 மணிக்கே கிளம்பிடுவோம். ஸோ அன்னைக்கு குருமராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் நேற்று காலையில. அதனால எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. மார்னிங் ஷிஃப்ட் டிவோட்டிஸும் வந்துட்டாங்க, நாங்களும் இருந்து குருமராஜ் வந்து குளிப்பாட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். குருமராஜ் கிளிக்கரை காமிச்சு எத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருன்னு என்கிட்ட கேட்டாரு. 4000 மந்திரம் சொல்லியிருக்காரு. எத்தனை மந்திரம்? 4000 × 108 போடுங்க, போடுங்க, கால்குலேட்டர்ல எடுங்க, டிவைடட் பண்ணுங்க.
4108 வகுங்க. முடியுமா? சின்ன தலைவலி வந்துச்சுன்னா பீட்பேக் ஏதோ ஒரு மூலையில கிடக்கும். ரைட்? இதுதான் நம்ம கண்டிஷன். ஒரு சின்ன தலைவலி, ஜுரம், காய்ச்சல் அப்படின்னா மாலை எங்கேயோ இருக்கும். ஐயோ எப்படா இந்த தலைவலி போகும், மாலையை முடிக்க முடியலையே. எப்படி வலி எரியுது, மூச்சு விட்டா கத்துறாரு. 4000 மந்திரம் சொல்லியிருக்காரு, 37 ரவுண்டு சான் பண்ணியிருக்காரு. யாரால முடியும்? சோ இதெல்லாம் நமக்கு உதாரணம். குரு கிட்ட இருந்து நம்ம கிரகிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம எப்ப எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் பக்தியோட அடுத்த தளத்துக்கு நம்மளால ஏற முடியும். சும்மா குருவை போனோம், பார்த்தோம், நமஸ்காரம் பண்ணோம், அவருக்கு ஏதோ சேவை பண்ணோம், அவர்கிட்ட இருந்து என்ன வாங்குறோம் நம்ம? நான் எப்படி அதை எடுத்துக்க போறேன்? 24 மணி நேரமும் நிமிஷம் வராம அவர் வாயில இருந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு மந்திரம் என்ன தெரியுமா? ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் நாட் திஸ் பாடி. நம்மள எத்தனை பேர் அந்த மந்திரத்தை சொல்லி இருக்கோம் சொல்லுங்க பாப்போம். நிமிஷம் தவறாம எப்பவெல்லாம் வலி வருதோ இந்த மந்திரத்தை சொல்லிடுவார், ஐ எம் நாட் திஸ் பாடி. ஸோ திஸ் இஸ் ஹவு குரு மகாராஜ் ஸ்டில் சஸ்டைன் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட். ஸோ ஒரு தடவை மகாவர பிரபு, இது கடைசியா சொல்லி முடிச்சிடறேன், என்ன நேரம் ஆயிடுச்சு, 5 மணி ஆக போதும். ஒரு தடவை மகாவர பிரபு வந்து குரு மகாராஜை பத்தி பேசும்போது குரு மகாராஜோட ரகசியத்தை எங்க எல்லார்ட்டையும் வந்து உடைச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, இவ்வளவு துன்பத்துல எப்படி ஒருத்தரால இன்பமா இருக்க முடியுது? அவர் என்னைக்காவது வருத்தப்பட்டு அழுது ஐயோ வலிக்குது அம்மா கத்து எங்கேயாவது கேட்டிருக்கோமா? அவர் கிளாஸ்ல அவ்வளவு உற்சாகமா அவர் சொன்னார் பாருங்க, நடு ராத்திரி 2 மணிக்கு ஹரிபோல்னு கத்தி எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணாரு. ரைட்? எங்க இருந்து அவருக்கு இந்த உற்சாகம் வருது? ஏன்னா அவர் செல்ஃபை ரியலைஸ் பண்ணிட்டாரு, பரமாத்மாவோட கனெக்ஷன்ல இருக்காரு. அந்த கிருஷ்ண உணர்வை அவர் பரிபூரணமாக அனுபவிச்சதுனால இந்த பௌதீக உடல் அவருக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இந்த உடல் ஒரு தற்காலிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்துட்டாரு. அதனாலதான் அவரால் சந்தோஷமா இருக்க முடியுது. இதுவரை அதை பத்தி யோசிக்காததுனாலதான் சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம கீழேயே நிக்கிறோம். இதுதான் குரு மகாராஜுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். அவர் கம்ப்ளீட்டா ரியலைஸ் பண்ணதுனால அந்த எனக்கு சில நேரங்கள்ல தோணும், நான் பர்சனலா இதை யோசிப்பேன், இன்கேஸ் குரு மகாராஜ் ஒரு மூர்த்தியா இருந்தாருன்னா அந்த மூர்த்திக்கு நம்ம எப்படி சேவை பண்ணுவோமோ அந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பர்சனாலிட்டி பண்ற வேலைய என்னால கற்பனை கூட பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு நாள் குரு மகாராஜுக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன். ஓகே, அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, என் கையால ஸ்பூன்ல ஊட்டிட்டு இருக்கேன். ஒரு காதுல மெயில் ஓடிட்டு இருக்கு, டிவியில மீட்டிங் ஓடிட்டு இருக்கு. இங்க கேட்கணும், அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். இதுக்கு நடுவுல ஜெகத்பாலக் பிரபு குரு மகாராஜுக்கு சைக்கிளிங் பண்றாரு, இந்த கால் எக்ஸசைஸ்க்கு சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு தடவை இப்படி ரொட்டேஷன் வந்துச்சுன்னா ஒரு மந்திரம் கணக்கு, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே, ஒரு மந்திரம். சரிங்களா? இதை ரொட்டேஷன் பண்ணுவார். ஸோ சாப்பிட்றாரு, சைக்கிளிங் பண்றாரு, மெயில காதுல கேட்கிறாரு, ரிப்ளை பண்றாரு, மந்திரத்தை உள்ளார சொல்லிக்கிட்டே இருக்காரு. எத்தனை பேரால பண்ண முடியும் இதை? சைக்கிளிங் முடிஞ்ச உடனே என்கிட்ட கேட்கறாரு, எத்தனை மந்திரம் சொல்லியிருக்கேன்னு கவுண்ட் பண்ண அப்படின்னு. எந்திரிச்சு பார்த்தா 553 மந்திரம் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் கிரேட் பர்சனாலிட்டிஸ். ஸோ நம்மளும் இந்த நிலைமைக்கு போறதுக்கான முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அவங்களோட கருணையினால நமக்கு இது சாத்தியமாகும். அதனால நீங்க எல்லாருமே அவரோட அந்த அந்த சேவை பாவத்தை இப்ப எப்படி நீங்க வந்து இந்த ரசங்களை அனுபவிச்சீங்களோ இத வந்து நம்ம வாழ்க்கையில எப்படி பயிற்சி பண்றது அப்படிங்கிறத பத்தி இன்னும் மூக்த பக்தர்கள்ட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, சரிங்களா? ஏன்னா அவங்கெல்லாம் உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க, அவங்க நிலையை நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. ஒரு தடவை நான் பக்தி விகாஸ் மகாராஜை பத்தியும் இங்க சொல்லி ஆகணும். நான் அவரையும் பர்சனலா பார்த்துருக்கிறேன் நானு. ஸோ ரீசெண்டா அவருக்கு ஏதோ பேக் பெயின் இல்லையா பிரபு? பேக் பெயின்
கிளாஸ் எப்படி கொடுத்தாரு தெரியுங்களா? படுத்துக்கிட்டு, மைக்கும் டிவியும் மேல இருக்கு, இப்படி கிளாஸ் கொடுக்குறாரு. எப்படிப்பா உங்களால எல்லாம் முடியுது அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. ரைட் பிரபு, சாதாரணம் இல்லை அதெல்லாம். எப்படி அவங்களால எல்லாம் முடியுது? ஏன்னா தே ஆர் கம்ப்ளீட்லி ரினவுன்ஸ் ஃப்ரம் தேர் பாடிலி ஆக்டிவிட்டிஸ். முழுமையாக இந்த உடல் விஷயத்துல இருந்து துறந்து கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படின்னு நிரூபிச்சு நிக்கிறவங்களால மட்டும்தான் அது முடியும். என்னைக்கு நமக்கு உடல் பற்று இருக்கோ நம்மளால கிருஷ்ணரை ரியலைஸ் பண்ண முடியாது. உடலை விட்டு வெளியில வந்து பார்த்தா மட்டும்தான் கிருஷ்ணர் தெரிவார். அது இந்த ஆச்சாரியர்கள் மூலமாக, இப்போ இருக்கிற குருமார்கள் மூலமாக, சில பிரபுபாதர் மூலமாக பிரத்யட்சமா நான் என்னோட அனுபவத்துல பார்த்திருக்கிறேன் இத. அதனால உடல் தளத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத நம்ம கூட இருக்கக்கூடிய மூத்த பக்தர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஆன்மீகத்துல இன்னும் படிப்படியா முன்னேறது அப்படிங்கிறத பத்தி யோசிப்போம். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கங்கள். பேசுனதுல ஏதாவது அபராதங்கள் இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் லொடலொடான்னு பேசிட்டு இருப்பேன். அதனால எந்த மாதிரியான வார்த்தைகளை நான் உங்களை புண்படுத்தும்படியா பயன்படுத்தினேன்னு எனக்கு தெரியல. அதனால மன்னிச்சிருங்க. குருவுக்கு என்னைக்குமே அபராதம் இல்லாம நான் சேவை பண்ணணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பிரார்த்தனைகள் தான் ஒருத்தர் அங்க கொண்டுட்டு போய் நிறுத்தும். அதனால எனக்கு நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இனி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் மறுபடியும் இன்னொரு தடவை உங்களோட சங்கத்தை எடுத்துக்க முயற்சி பண்றேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாத் கி, ஸ்ரீல ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் கி, தாய் கோர் சீதநாத் பிரேமானந்தே.